லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் 26/4/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. நாம் பொதுவாக இந்த ஆலய வழிபாடுகள் நிறைவு பெற்றதும் நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனி பகவானை வேண்டி பிரார்த்தனைகள் செய்வது, சனீஸ்வர பகவானுக்கு கருங்குவளை மலர்கள் கிடைத்தால் அர்ச்சனை செய்வது, அல்லது வெண்ணி பத்திரத்தினாலே அர்ச்சனை செய்வது, எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பது, இவ்வாறான சிறப்போடு கூடியதாகிய இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்து சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய 18ஆம் படி பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களிலும் சென்று பஜனை பூஜைகளிலும் கலந்து கொள்வதோடு இறையருளையெல்லாம் பூர்வமாப்பெறுகின்ற வகையிலும். நான் சனிக்கிழமையிலே சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அந்த வகையிலே நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெறுவதோடு வருகின்ற 30ஆம் திகதி புதன்கிழமை அக்ஷய திருதியை என்கின்ற ஒரு சிறப்பான நாள். அந்த அக்ஷய திருதியை நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். வருகின்ற புதன்கிழமை இந்த அக்ஷய திருதியை. நம்மில் பலருக்கும் இந்த அக்ஷய திருதியை என்றவுடனே நகைக்கடை ஞாபகத்துக்கு வரும். தங்கம் வாங்க வேண்டும், வெள்ளி வாங்க வேண்டும் என்று. அக்ஷய திருதியை என்பது தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாளாக போற்றப்படுவது. எனவே இந்த அக்ஷய திருதியை தொடர்பாக தொடர்ந்தும் நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்து சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுப்பம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எம்முடைய வாழ்க்கை பயணத்திலே சில வேளைகளிலே சந்தேகம் அல்லது அவநம்பிக்கை என்று எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே எங்களுடைய மனதுக்குள்ளே குடில் கொண்டு விடுகின்றது. அதை நாங்கள் ஒரு பேய் என்று கூட சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களுடைய உறவாடல்களை பேச்சுக்களை அடுத்தவர்களை நாங்கள் பார்க்கின்ற விதத்திலெல்லாம் இந்த சந்தேகம்
எப்பொழுதும் நிழலாடிக் கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். அதற்கான காரணங்களையும் நாங்கள் அறிந்து இந்த சந்தேகம் என்பது உண்மைதான் என்று நாங்கள் நம்பிவிடுகின்றோம். அதனால் நம்ப வேண்டியவர்களையும் நம்ப வேண்டிய செய்திகளையும் நம்ப வேண்டிய நபர்களையும் நாங்கள் நம்ப மறுக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக 3 வருடங்கள் அவரை பின்தொடர்ந்து அவருடைய போதனையிலே நம்பிக்கை வைத்து அவர் எதை எதை சொன்னார்களோ அதையெல்லாம் முழுமையாக நம்பி வழிநடந்தவர்கள் இயேசுவினுடைய இறப்பை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் இயேசுவினுடைய சாவு என்பது ஒரு தண்டனை சாவாகவும் மரண தண்டனை சாகவும் அது இருந்தது. அவருடைய சாவு அவர்களுக்கு இடரலாக இருந்தது. அவர்களுடைய வாழ்வில் பெரும் தோல்வியை சந்தித்தவர்களாக, இனிமேல் எங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லிக்கொண்டு குழம்பிய நிலையிலே சோகத்தோடு இருந்த, ஏமாற்றத்தோடு இருந்த இந்த சீடர்கள் அவர்கள் இலகுவாக இயேசுவினுடைய உயிர்ப்பை நம்பவில்லை. நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது, இயேசுவை கண்டோம், இயேசுவை கண்டோம் என்று சொல்லி மகதல மரியாவும் மற்ற ஏனைய பெண்களும் இன்னும் சில சீடர்களும் கூட அவரை சந்தித்திருக்கின்றோம், கண்டோம் கண்டோம் என்று சொல்லி அவர்கள் ஆனந்தத்திலே இந்த செய்தியை இந்த சீடர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் நம்புவதற்கு தயங்கினார்கள். அதனால் இயேசு ஒரு முறை இந்த சீடர்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்ற இடத்திலே இருந்து நீங்கள் அவநம்பிக்கையாக இருக்கின்றீர்கள் என்று அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார். சில வேளைகளிலே இந்த நம்பிக்கை என்கின்ற அந்த உணர்வு, அந்த நோக்கு, அந்த மனநிலை எமக்கு கடினமாக இருக்கின்ற பொழுது இறைவன் எங்களை கடிந்து கொள்வது போல, நம்புங்கள் என்று சொல்லி அடித்து சொல்லுவது போல, நம்பாவிட்டால் உங்களுடைய வாழ்வு அழிந்து போகின்றது என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு பயமுறுத்தி சொல்லுவது போல இறைவன் எங்களுக்கு நம்ப வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகின்றார். கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை இந்த சீடர்கள் நம்பினார்கள். அதனால் அவர்கள் வாழ்வு பெற்றார்கள். அந்த நம்பிக்கையினுடைய செய்தியை இல்லாதவர்களுக்கு உலகெங்கும் எக்காலத்திற்கும் சொல்லுகின்ற சீடர்களாக, அவருடைய சீடர்களின் சீடர்களாக நாம் எல்லோரும் இருக்கின்றோம். எங்கு அவநம்பிக்கைகள் இருக்கின்றனவோ அங்கு நம்பிக்கையினுடைய விதைகளை நாங்கள் விதைக்கின்றவர்களாக, நம்பிக்கையினுடைய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கின்றவர்களாக, மற்றவர்களுக்கு உண்மையை இடித்துரைக்கின்ற நல்ல பணியாளர்களாக நாங்கள் விளங்குவதற்கு, நம்பிக்கை இறைவனை நாங்கள் நம்பி எதிர்காலத்திலே நாங்கள் அனுகூலமான எதிர்நோக்கை கொள்ளுகின்ற மனிதர்களாக எங்களுடைய வாழ்வில் திகழ்வதற்கு இறைவன் நமக்கு அருள் கூறுவாராக. ஆமேன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alladhi khalaqal mauta wal hayata liyabluwakum ayyukum ahsanu amala wa huwal azizul ghafur. Sadaqallahul aliyyul azim. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்வை எமக்கு ஒரு குறுகிய கால அவகாசம் உள்ளதாக ஆக்கி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் மிக வேகமாக துரித கதியில் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சிறுவர்களாக இருந்தவர்கள் வாலிபர்களாக மாறுகிறார்கள், வாலிபர்களாக இருந்தவர்கள்
வயோதிபர்களாக மாறுகின்றார்கள். குறுகிய காலத்திற்குள் இந்த வாழ்க்கை முடிந்து ஒவ்வொரு 10 வருடமும் கடக்கின்றது. அந்த 10 வருடத்திற்கு பின்னால் திரும்பி பார்த்தால் 10 வருடம் மிக வேகமாக சென்றிருப்பதை எல்லோரும் அளவலாவுவதை, கதைப்பதை, உரையாடுவதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏன்? குறுகிய கால வாழ்க்கை தான் மனிதனுடைய அவகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டது. இதனைத்தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத், நாங்கள் இந்த இறப்பையும் ஹயாத் என்கின்ற இந்த வாழ்வையும் உங்களுக்கு வழங்கி இருப்பது எதற்காக? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, யார் சிறந்த நல்ல காரியங்களை நிலைநாட்டுகின்றார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். சிறந்த நற்காரியங்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டுள்ளதோ, அல்லாஹ்வினால் அவனுடைய அல் குர்ஆனிலே ஏவல்களாக செய்யக்கூடிய விடயங்களாக கட்டளையிடப்பட்டுள்ளதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கின்றார்களோ, அவை அனைத்தும் நல்ல செயல்கள். கெடுதியான செயல்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் மோசமான பாவமான காரியங்கள் என்று அல்லாஹு தாலாவினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ, கட்டளை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்களோ, செய்யாமல் தவிர்ந்திருந்தார்களோ, அவை அனைத்தும் கெட்ட செயல்கள், தீய செயல்கள். எனவே அது எந்த வழியில் அது நோக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அது நல்ல செயல் என்று ஏவப்பட்டதுதான் நல்ல செயல். ஹலால் ஹராம், நல்லது கெட்டது, சுத்தமானது அசுத்தமானது, நாகரிகமானது நாகரிகமற்றது என்று பல வழிகளில் இஸ்லாம் நல்ல விடயங்களை காட்டி தந்திருக்கின்றது. அதிலே அடிப்படையானதுதான் மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் எனும் அந்த இடம்பெயர்வு நகர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊரை விட்டு சென்றதன் பின்னால் அவர்கள் செய்த உபதேசம் என்ன? அஃஷுஸ் சலாம் அத்தீமுத் தஆம் ஸல்லு அலன் நாஸின் நியாம், மக்களுக்கு மத்தியில் சலாம் எனும் முகமனை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற ஒரு மனிதனை பார்த்து முகம் மலர்வது, முகமன் கூறுவது, அது ஒரு அவனுக்கு செய்கின்ற பிரார்த்தனையாகவும் நலவான செயலாகவும் இருக்கும். அத்தீமுத் தஆம், மக்களுக்கு உணவளிப்பது, அவர்களை அல்லாஹுடன் தொடர்பாக்குவது, அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் உடைய நல்லுறவை உண்டாக்குகின்றது. அதே போன்று சல்லு அலன் நாஸின் நியாம், மக்கள் தூங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி எழுந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கின்றதே, இதுவும் நல்ல செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாதையில் கிடக்கின்ற கல் முல்லை அகற்றி ஓரமாக போடுவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெற்ற தாயினுடைய அன்னையினுடைய முகத்தை பார்த்து மலர்ந்த முகத்துடன் அந்த அன்னையை தாயை நோக்குவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வாறு சில சிறிய நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பின்பற்றுவதனூடாக அல்லாஹ் தாலா உலகில் எங்களுக்கு ஏவி இருக்கின்ற கட்டளைகளை நிலைநாட்டுவதற்குரிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா அருள்வான். எனவே இந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.